இப்போ ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஆன்லைன் ஜாப் பற்றி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா மேக்ஸிமம் பேர் இப்போது டைம் இல்லாமல் பார்ட் டைமாக ஜாப் பண்ண முடியாமல் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறது மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நம்ம மேக்ஸிமமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ ரொம்ப திணறி கூட இருக்கலாம்ல. அதனால நான் உங்களுக்கு ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் எல்லாத்துட்டையும் நெட் இருக்குது, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கலாம், என்கிட்ட கூட ஆண்ட்ராய்டு டேப் இருக்குது. பட் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆன்லைனில் ஏர்னிங், அதாவது இன்டர்நெட் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த ஏர்னிங் வந்து உங்களுடைய மற்ற எந்த தேவையை பூர்த்தி பண்ணதோ இல்லையோ, உங்களோட அடுத்த எஜுகேஷன் லெவலை வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஆன்லைன் ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். firstpoint2shop.com. நீங்கள் இந்த வெப்சைட், இந்த இதை நீங்கள் வீடியோஸ் மாதிரி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் கூட இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணுது. அதாவது இதில் இருக்க டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவார்ட் மூலமாக பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ரிவார்ட், அதாவது நமக்கு லேப்டாப்போ ஐஃபோனோ இல்லை எனி1 ஐபேட் இந்த மாதிரி ஏதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது அமேசான் மூலமாக இது வந்து கிடைக்க போகுது. அமேசான் ப்ராடக்ட்டில் points2shop.com அப்படிங்கிறது ஒரு பார்ட். இந்த பார்ட்குள்ளே நம்ம சைன்அப் பண்ணுறோம். சைன்அப் பண்ணி உள்ளே போய் லாகின் பண்ணி அதோடைய டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நோ காஸ்ட். செகண்ட் நம்ம பார்க்க போது trafficmotion.com. நீங்கள் இதை பற்றி நிறைய பார்த்துருக்கலாம், உங்களுக்கு நிறைய மெயில்ஸ் கூட வந்துருக்கலாம். இந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட நீங்கள் டிராஃபிக் மோஷன் பார்த்துக்கலாம். இதை பற்றின நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, அதை கூட நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இது எதை பேஸ் பண்ணுறதுன்னா ஆட் கிளிக்கிங், அதாவது பிடிசி, பேப்பர் காஸ்ட் பற்றி. இதில் என்ன இதுன்னா, நீங்கள் ஆட்சன்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்சன்ஸில் எப்படி நீங்கள் ஆட் வியூ பண்ணுவீங்களோ, அதாவது ஆட்சன்ஸில் என்ன அப்படின்னா உங்களுடைய பிளாக் ஸ்பாட்குள்ளே இருக்க ஆடை எத்தனை பேர் வியூ பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுறாங்களோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். பட் அதில் வந்து நீங்கள் உங்கள் சொந்த ஆடை வந்து ஓன் ஆடை கிளிக் பண்ண முடியாது. பட் டிராஃபிக் மோஷனுக்குள்ளே சைன் அப் பண்ணிவிட்டு இதோடைய லாகின் பண்ணி இதோடைய டாஸ்கில் அந்த டாஸ்க் பேஜ்குள்ளே இருக்க ஆட்ஸ், நீங்கள் எத்தனை ஆட்ஸை கிளிக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை நீங்கள் பேபால் மூலமாக வெளியே எடுத்துக்கலாம். பேபால் மூலமாக வெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்கள் வெளியே வந்து எடுத்துக்கலாம், பேங்க் கூட போய் எடுத்துக்கலாம். அண்ட் 2captcha.com. உங்களுக்கு கேப்சா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது ஸ்ட்ரிங், நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத வந்து நம்ம கேப்சான்னு சொல்லுவோம். இந்த கேப்சா சால்வ் பண்ணுறது மூலமாக கூட நமக்கு ஏர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2captcha.com இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி ஒவ்வொரு கேப்சாஸையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது ஆர்டர் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் ஆர்டராக ஒரு இதை வந்து என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அதுதான் ரீசால்விங் கேப்சா அப்படிங்கிறது. ஸோ ரீசால்விங் கேப்சாக்கு வந்து நீங்கள் 2captcha.com-குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். இதுக்கும் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை பேபால் மூலமாவா, பேஸா மூலமாவா, நெட்டெல்லரா, பிட்காயினா அப்படிங்கிற அமௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் எதில் சால்வ் பண்ணணுமோ அப்படின்னு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் $5 ஃபுல்லாச்சு அப்படின்னா ரீசால்விங் கேப்சாஸ்க்கு $5 வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரூல் இது. $5 ஃபுல்லானாலே போதும். டிராஃபிக் மோஷனில் ஒவ்வொரு $60க்குமே நீங்கள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். points2shop-ல் நீங்கள் 2000 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, அதாவது 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து $1. 2000 பாயிண்ட்ஸ் $2 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மூலமாக நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணி இன்னும் பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏர்ன் பண்ணி உங்களுடைய ஹையர் இதுக்கு போகிறதுக்காக என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.